மிஸ்கின் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் பெரிய 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 ஃபேன் சார். சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேமட் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்னதுனால தான் செவன் சாமுராய் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி தேடி தேடி படிச்சிருக்கேன் சார். அவ்வளோ பெரிய ஃபேன். என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த வகையில் இயக்குனராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். நான் இங்கே இயக்குனராக நிற்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். ஆண்பாவம், அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு இந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். ஆக்சுவலி வெரி வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுள்ள காதல் என்ன, அவங்களுள்ள மோதல் என்ன, ஒரு வி குட் சி தட் அந்த ஹோல் ட்ரைலர் summed up the whole story actually very very clearly. ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன். மணிரத்னம் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் முத்தமுட்டால் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த ஹோல் மூவி. இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுடைய டிசைனை அது வந்து அது ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடைஞ்சு போனது. பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட ஐ திங்க் த டைரக்டர் அண்ட் த டைரக்டர் டீம் மெட்டிகுலஸ்லி ஒர்க்ட் ஆன் த டைட்டில் இட் செல்ஃப். இட் மீன்ஸ் தே ஹவ் ஆல்சோ ஒர்க் ஸோ மெட்டிகுலஸ்லி ஆன் த ஹோல் ப்ராஜெக்ட் இட் செல்ஃப். குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே வந்து நமக்கு காமிச்சு ப்ரூவ் பண்ண நம்மளோட டைரக்டருக்கு நம்ம கூட இருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் கலையரசன் தங்கவேல். கூப்பிட்டாங்க, பேசுனாங்க, நீங்களே நிறைய வாட்டி ஸ்டேஜ் பண்ணீங்க. பட் திஸ் இஸ் யோர் எக்ஸ்க்ளூசிவ் டைம் அண்ட் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான மேடை. ப்ளீஸ் கோ அஹெட். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அந்த பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் தான் பாவம் அப்படின்னு. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு. முக்கியமாக சுட்டி டிவி கபிலன் சார், கலிலூர் ரஹ்மான் சார், அவங்க எல்லாருமே ட்ரெய்லர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அவங்க சார்பாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படமும் உங்களை ஏமாத்தாதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படியே நான் நன்றி உரை தான், ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டக்குன்னு சொல்லிடுறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக மிஸ்கின் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் பெரிய 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 ஃபேன் சார். சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேமட் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்னதுனால தான் செவன் சாமுராய் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி தேடி தேடி படிச்சிருக்கேன் சார். அவ்வளோ பெரிய ஃபேன். என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த வகையில் இயக்குனராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். நான் இங்கே இயக்குனராக நிற்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். ஸோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணா விக்கி சொன்ன மாதிரி பாலா அண்ணனும் அவங்கெல்லாம் ஸ்பார்க் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரைக்கதையாக எழுதிட்டாரு. ஒரே மாதத்தில் எழுதினாப்புல. ஒரே மாதத்தில் எழுதிட்டு அவர் வந்துட்டு அந்த படத்தை இயக்கியிருக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான். இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுதான் விதை, அங்கே ஆரம்பித்தது தான். அவர் அதை பவுண்டாக கொண்டு வந்து கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டப்ப, பிரதர் இந்த கதை உங்களோடது, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர் கொடுத்த பக்கங்கள் ஒரு 160 பக்கங்கள் 90 பக்கங்களாக மாற்றி சில வசனம்லாம் மாதிரி கொண்டு போய் நான் இதை படிக்க மாட்டேன் பிரதர், இதுக்கப்புறம் இது உங்களுது, கம்ப்ளீட்டாக உங்களுது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து என்னை கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார், அவருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. இந்த இடத்துல அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அடுத்து சரி ஓகே ஹீரோவா எடுக்கலாம் அப்படின்னு 2 படத்தில் வரும் தெரியுங்களா, தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னே அங்கே ஒரு ஆட்டோ நிற்கும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்கள் ரியோனன் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. அவரை நாங்கள் வெளியும் விட மாட்டோம். டேட் இருக்கோ இல்லையோ நாங்கள் போய் அங்கே குத்த வச்சு உட்காந்துக்குவோம். அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களாலாம் கேட்கல, பண்றீங்க அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டேன். அவர் வாங்கி படிச்சாரு. படிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு. அவரு நிறைய கிரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்தாரு. அந்த ஒரு 3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல என் கூடவே இருந்தார். எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு கோ டைரக்டர் தான். சொன்ன டைமுக்கு வந்துடுவார். காலைல 8 மணிக்கு ஷார்ட்னா 7:30 7:45 வந்துடுவாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி நடக்கும், யார் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு. முக்கால்வாசி மாளவிகா தான் ஜெயிப்பாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ரியோனே வந்துடுவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார்.
ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரியோன்னால தான் எங்கள் டீமில் இருந்த 4 பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க. ஸோ அவரை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்த கடக்கவே முடியாது. கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு, அவர்கிட்ட வேலை பார்த்த 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்னைக்கு டைரக்டர். அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ நல்லா எனக்கு எங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு. நான், டியூட் விக்கி, சுனித் சுகுமார் இங்கே வந்திருக்காரு, அப்புறம் வந்துட்டு ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம், இந்த 4 பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. ஒரு சீனெல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்லுவார், எடுக்க வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவார், எல்லா இடத்துலையுமே திருத்துவார், எழுதுறதுலேருந்து டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட்ட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு டேரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் தான் டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்பினார். அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கலை நீங்கள் டேரக்டர் ஆக போகிறீங்க, டேரக்ட் பண்ண போகிறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். சொல்லிடுறேன், மாளவிகா தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. இந்த படத்துக்கு மாளவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். தமிழ் பேசி நடிக்கணும், கரெக்டாக உள்வாங்கி நடிக்கணும், ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாளவிகாவுக்கு. சரி யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய ஆப்ஷன் வந்தப்போ சஜஷனில் மாளவிகா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஆடிஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சீனை ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க. அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மாளவிகா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் டீம், டெக்னிக்கல் க்ரூ, மாதேஷ் மாணிக்கண்ணன் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மீவின் வினோத் சார், மீனாட்சி, இவங்க எல்லாருமே இவங்க ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த படத்தில் 33 நாள் 34 நாளுக்குள்ள மொத்தமாக ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மாதேஷ் அண்ணன். சும்மா பம்பரமாக வேலை செஞ்சார். ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் 4 சீன்னால டக்குன்னு வச்சுருக்காங்க. அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ, இவர் இளையராஜாண்ணே, அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ணே ஷார்ட் ரெடியானே, ப்ரோ தம்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ்ண்ணே, மீவின் சார், மீனாட்சி, எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அடுத்து சாரி ஜென்சன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களோட எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னு. எத்தனை தடவை டேட் கேட்டாலும் இன்னைக்கு ஒரு பேட்ச் இருக்குது சார் அப்படின்னு வந்தாலும் உடனே வந்துடுவார். பிரதர் ப்ரொமோஷன் இருக்குன்னா ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னைக்கு டைம் சொல்லுங்கள் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துடுவார். நிறைய டேக்கு சிங்கிள் டேக்லையும் பண்ணி கொடுத்தீங்க. நான் அட்வொகேட்னு மட்டும்தான் சொன்னேன், அந்த இதை படித்தார், அட்வொகேட்டாகவே மாறி வந்து நின்னாப்புல. ஒரு ஸ்லாங்கில் ஒரு வித்தியாசம் கொண்டு வந்தார். கண்டிப்பாக லப்பர் பந்தில் பார்த்த ஜென்சன் இதில் இருக்க மாட்டார். ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி ஜென்சன் ப்ரோ. ஷீலா மேம்னால இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னோட ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாமே முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 33 டேஸில் எந்த இடத்துலையுமே தடைகள் இல்லாமல் இதை முடிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய நம்பிக்கை அது. சக்திவேல் சார்லாம் நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்தேன். சக்திவேல் சார் வந்துட்டு அன்னைக்கு கதை கேட்ட அன்னைக்கு இருந்தவர் தான். படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போட்டு காமிக்கும் போது மட்டும்தான் திருப்பி வந்தார். அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். சக்தி சார், விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூலான ஒரு ப்ரொடியூசரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு 3-4 தடவை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வரதே சட்டையர் தான் வரும். அப்புறங்களே படத்தை முடிச்சிருவீங்களா, சாரி அப்புறங்களே படத்தை முடிச்சிருவீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீ படத்தை வச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களா, எப்போ பார்த்தாலும் சட்டையர் மட்டுமே போட்டு எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற விஜய் சார், ரொம்ப தேங்க்யூ சார். விவேக் சார் வந்துட்டு எப்படின்னா எக்ஸிகியூஷன் பார்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு போய் நிற்கணும் அப்படின்னா விவேக் சார்ட்ட போய் நின்றுலாம். கடைசியாக சென்சார் வரைக்கும் கூட வந்து நின்னார். வெளில உட்காந்துட்டு கலை ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு 5-6 சென்சார் அட்டன் பண்ணியிருக்காரு. என்னை ஃபுல்லாக கைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த டீமில் இன்னும் முக்கியமான 2-3 பேர் இருக்காங்க ப்ரொடக்ஷனில். நந்தா ப்ரோ, அர்ஜுன் ப்ரோ, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என் கூட அதிகமாக குடும்பம் நடத்தின மணி பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த 2 வருஷம் நான் உங்களை ரொம்ப இம்சை படுத்திட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எனக்கு தான் இம்சை அரசனை கொடுத்துக்கணும். நான் அதிகமாக பேசினதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சண்டை போட்டதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சிரிச்சதும் மணி பிரதர் கூட தான். முந்த நேரத்தில் எஸ்எஃப்எக்ஸ் நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். எலி வேணா எலி புலி கேட்குது, என்ன புலிக்கு எதுக்கடா ஒரு சொல்லோட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் எங்கள் கூடவே தான் உட்காந்துருப்பாரு. காலையில் வரைக்கும் கூடவே உட்காந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பண்ணி இன்னைக்கு
ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணணும்னா டக்குன்னு மணி பிரதருக்கு கால் பண்ண எனக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் என் கூட நின்றுருக்கீங்க, மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இதில் முக்கியமாக நடித்த ராஜாராணி பாண்டியன் சார், ஏ வெங்கடேஷ் சார், உமா மேம் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னா ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். பாண்டியன் சார்ட்ட ஒரு டயலாக் கொடுத்துட்டா போதும், அது எப்படி மெருகேற்றுறதுங்கிறது நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சில இடங்களில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போனேன் உங்களோட நடிப்பை பார்த்து, உங்களோட இம்ப்ரோவைசேஷனை பார்த்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டெக்னீஷியன்ஸ் யாரையும் விட்டுற வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஓகே, சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பட் நான் எல்லாத்திட்டையுமே சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் டிசைன்ஸில் சந்துரு பிரதர் அண்டு எடிட்டில் மச்சான் கேஜி. அவன் என்னென்னா எனக்கு இது எடிட்டர் மட்டும் இல்லை, இதில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டும் கேஜி வருண் தான். அதை யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு எல்லா ஷாட்டுக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு கொடுத்தது வருண் தான். அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தது வருண் தான். அவனை வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு 20 நாள் என் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சான். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்னோட வசதிக்காக என் வீட்டில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டும் சரி கடைசி டிராஃப்ட்டும் சரி வீட்டில் இருந்தான். இன்றைக்கி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அவங்க ஊரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க குடும்பத்தில். இல்லை மச்சான், படம் ரிலீஸ் ஆக போகுது, நீ இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கவலைப்படாத, இருந்து உங்க கூட ரிலீஸ் முடிச்சுட்டு வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள. உனக்கான எண்ணம் ரொம்ப ரொம்ப பெருசு. விக்கி சொன்ன மாதிரி தான், நான் அந்த வெற்றியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கேன். அண்டு சவுண்ட்ஸில் ராஜ் நல்லையா ப்ரோ, சதீஷ் ப்ரோ வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் நன்றி சொல்கிறத விட சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே அது தெரியும் நான் நம்புகிறேன். அப்புறம் டிஐ பாலாஜி சார், தீபாவளி கூட அந்த மனுஷன் நான் வீட்டுக்கு அனுப்பலை. ஐ எம் வெரி வெரி சாரி சார். தீபாவளி அன்னைக்கும் போகாமல் இங்கே உட்காந்து எனக்காக ஃபைனல் ப்ராசஸும் எஃப்எம்எஸ் ப்ராசஸும் எத்தனை சேஞ்ச் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வேலை பார்த்து கொடுத்த உங்களுக்கும் அஸ்வின் பிரதருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ண ஜெகன் ப்ரோ, எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சொன்ன நட்புக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, மறக்கவே மாட்டேன் பிரதர். நீங்களேன்னா அந்த பாட்டு என்னால் எடுத்துருக்க முடியாது. நன்றி நன்றி, தேங்க்யூ. அண்டு டேஸ் ப்ரோ, எடிட்டில் இப்போ நைட்டு 1 மணி 2 மணினாலும் டேஸ் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த டேஸ், அவனுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ராஜே, ஐ எம் வெரி சாரி. கடந்த 2 வருஷமா உங்களை தான் நான் ரொம்ப இம்சப்படுத்திட்டேன். மியூசிக் டைரக்டர் ஜீனி பிரதருக்கு வந்துட்டு அந்த ஸ்டுடியோவில் மியூசிக் டைரக்டர் சித்து பிரதர் ஸ்டுடியோவுக்கு 3 பேர்த்துக்கு தான் ஆக்சஸ் இருக்கு. ஒன்று சித்து பிரதருக்கு, இன்னொன்று லக்ஷ்மிகாந்துக்கு, 3வது நான். எப்போ நேரம் காலம் தெரியாமல் போய் அங்கே உட்காந்துருப்பேன். ரொம்ப நன்றி ப்ரோ, எனக்கு உங்கள் வீட்டு பையனை என்னை ட்ரீட் பண்ணீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரியில், பட் அப்படிலாம் இல்லாமல் பிரதர் உங்களுக்கு ஓகேனா ஓகே, உங்களுக்கு இல்லைன்னா இல்லை அப்படின்னு. இவருக்கெல்லாம் எனக்கு எவ்வளோ சேஞ்ச் சொன்னாலும் புன்னுரிமையோடு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. வெரி வெரி கிரேட்ஃபுல் பிரதர். எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ பங்கு இருக்கோ சவுண்டில் பொறுத்த வரைக்கும் அதை விட ஜாஸ்தி பங்கு உங்களுக்கு தான் பிரதர். நீங்கள் அவ்வளோ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க, மறக்கவே மாட்டேன். அவரோட டீமுக்கே என்னோட மிகப்பெரிய நன்றி. அவர் இம்சை பண்ண மாதிரியே லக்ஷ்மிகாந்தும், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவரோட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பிரதர், மூவி, இங்கே எல்லாமே என் தம்பி மாதிரி மூவிலாம். அவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்றிடா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, உங்களோட அனுமதியோட என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் ஒரு தடவை மேடையில் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். என் டைரக்ஷன் டக்குன்னு வந்துடுங்க, ஓடி வந்துருங்க எல்லாருமே வந்துடுங்க. டக்குன்னு வாங்க ப்ளீஸ் 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 எல்லாரும் வந்துடுங்க. சொல்லு. அப்படியே பர்டிகுலர் ஆர்டர் இல்லாமல் நான் சொல்லிடுறேன். ஷேரன் வந்துட்டு என்னோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாங்க. தி பெஸ்ட் கம்யூனிகேட்டர், அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. மிஸ்டர் லோகன் பிஎல், அவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டு, பார் கவுன்சில் பாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இங்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும்போது நான் அவனை வச்சு தான் எல்லா இடத்துலையுமே ரிசர்ச்சுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். அருண் மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டராக வருவான். எனக்கு அதில் ரொம்ப பெருசாக நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே. எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ வேலை தெரியுமோ, எனக்கு அதாவது எந்த ப்ராசஸ் எந்த இடத்துல எங்கே நிற்கிது அப்படின்னு தெரியுமோ, அதை விட அதிகமாக தெரிஞ்ச என்னோட கோ டைரக்டர் மிஸ்டர் ஹரிஸ் பிரதர். இப்போ வரைக்கும் கூடவே இருக்காரு, எங்கேயுமே போகல, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சதில்ல, அதுக்கு ரொம்ப நன்றி. விஸ்வா, இந்த செட்டில் யார் டைரக்டர் சீக்கிரமாக ஆகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சா அவனை தான் நான் கை காட்டுவேன். டக்குன்னு அவன் டைரக்டர் ஆயிடுவான். எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்குற ஒரு பெரிய ஆள். அதுலன் ப்ரோ, நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. என்னோட பயங்கரமான சீனியர், எனக்கு ஷூட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதோட சேர்த்து என்னோட கோ டைரக்டர் ரியோனே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் நான் ஏன் திரும்ப ரியோனை நான் மேலே கூப்பிட்டுருக்கே இருக்கேன்னா,
இந்த ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் இப்படி தூக்கிட்டு போவார் இல்லைங்களா, அந்த மாதிரி லிட்டரலாக இந்த படத்தை தான் முதுகில் சுமந்து என்னையும் சேர்த்து சுமந்து கூட்டிகிட்டு போனது ரியோண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ். இது கடைசியாக ஒரு பெரிய நன்றி ஒருத்தனுக்கு சொல்லணும். ஒரு சம்பவத்தை வச்சு நான் ஆரம்பிச்சிடுறேன். சாரி, என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி. என் மனைவிக்கு, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனுக்கு ஏன் ரொம்ப நன்றி, எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க, எனக்கு அண்ணன் தான் முதல்ல. வீட்டில் பொருளாதார சூழலில் யாராவது ஒருத்தர் தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்தப்போ, தம்பியை படிக்க வைங்க, நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அன்னைக்கு வேலை செஞ்சு என்னை படிக்க வச்ச எங்கள் அண்ணன் தான் என்னுடைய முதல் தெய்வம். படித்ததுனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா, இப்போது மனைவி, 2 வருஷமாக அவங்க கூட நான் இல்லவே இல்லை. அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் கூடவே வர்றேன் என் மனைவி. அப்புறம் எங்கள் மாமனார், எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது எனக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நன்றி. இது ஒரு 10 வருஷ கனவு. நான் உள்ளே வந்தது வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, வெறும் எழுதணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. விகடனில் எழுத மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் ஆகும், நிறைய ஷோஸ் டைரக்ட் பண்ணியும், கனாக்காலம் காலங்களுக்கு கதை எழுதும், ஒரு 30க்கு மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது பண்ணியும், இது எல்லாத்துக்குமே எனக்கு முதுகெலும்புன்றதை விட என்ன சொல்கிறது, என்னை இப்படி ஏற்றி அழகு பார்க்குற ஒருத்தன் அப்படின்னா என் நண்பன் விக்னேஷ்காந்த். நான் டேரக்டர்னா அதுக்கு அவன் தான் காரணம். அவன் எனக்கு நண்பனாக கிடைச்சதுனால மட்டும்தான் நான் டேரக்டர். அது உண்மையாக தான் சொல்கிறேன். வேறு யாரும் அவனுக்கு நண்பனாக கிடைச்சாலும் அவங்க டேரக்டர் ஆயிடுவாங்க, அதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை. இப்போ கடைசி நேரத்தில் நான் கண்டென்ட், இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து இந்த பாங் டிஜிட்டல் தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்க பண்ணுறாங்கன்றது வரைக்கும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். என்னை வேறு எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுலேருந்து அதிகமாக நான் கெட்ட வார்த்தையில் திட்டினதான் ஆகணும். எல்லாத்துக்குமே கூட இருந்து என்னை விட்டு விலகாமல் இருந்ததுக்கும் சரி, நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் என் கூடவே இருந்ததுக்கும் சரி. ஒரு புக்கே எழுதணும்டா, இது பத்தாது இங்கே இருக்கிறதெல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாலாம் தப்பு, நான் அதை திரும்பி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்வேன், உனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். ரொம்ப ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் ரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹவுசிங் திஸ் இவெண்ட். தேங்க்யூ. நன்றி. சார் இல்லை, அப்படி எப்படி உங்களை வந்து விட முடியும்? ஸோ பேப்பர் டு ஸ்க்ரீன், டிஜிட்டல் டு வெள்ளித்திரை சாதிச்சிட்டீங்க. பட் நீங்கள் வந்துட்டு நிறைவாக பெஸ்ட்டாக நான் நினச்ச எல்லாமே வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவான ஃபீலிங் உங்களுக்கு இப்போ இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. சாரி, ஏஜிஸை மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏஜிஸ் நான் என்னென்னா, எனக்கு நம்ம பார்த்தோம், நம்ம ப்ரொடியூசர் நம்ம கதை சொல்லி கேட்டோம், எல்லாருமே பார்த்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபீட்பேக் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் ப்ரொடியூசர்கிட்ட இருந்தும் மற்றவங்ககிட்ட இருந்தும் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை சார். சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம வெளில யாருக்காவது போட்டு காமிப்போம் இல்லையா? இப்போ சிந்தன் சாரும், ஏஜிஎஸ்லேருந்து சிந்தன் சாரும் அர்ச்சனா மேமும் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் வந்துட்டு இந்த படத்தை வெளியிடுறோம், நாங்கள் வாங்கி இது பண்ணுறோன்னு சொன்னப்போ எனக்கு கிடைச்ச நம்பிக்கை ரொம்ப பெரிய நம்பிக்கை. அன்றைக்கி நான் முழுசாக நம்பினேன் படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக போகுதுன்னு. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். ஏஜிஎஸ் அண்ட் டீம், சிந்தன் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. எஸ்கே சார் வந்துட்டு, சாரி எஸ்கே அண்ணன் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி மாதிரி. அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூல் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஷெடியூலையும் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து படத்தை பார்த்துட்டு சஜஷன் சொல்லி இந்த படம் கண்டிப்பாக ஹிட்ரா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனது மறக்கவே முடியாத நாள். தேங்க்யூண்ணே. நீங்கள் நெஞ்சமட்டு நேர்மண்டியுடன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா இங்கே நாங்கள் யாருமே இல்லை. அதை ஆரம்பித்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. விதை அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் சினிமா கடை விதை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பாடல்களே பயங்கர ட்ரெண்டிங்கில் எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இந்த ஒரு நேரத்தில்? இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ். அது எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியான இது. படத்துக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். என்னன்னா, குஷி படத்தில் ஒரு ஷாட் வரும், என் இடுப்பை பார்த்தியா இல்லையான்னு கான்வர்சேஷன்லேயே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்தை. இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம படத்தில் இருக்குது. அதை ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக தேங்க்ஸ் மாளவிகா அண்ட் ரியோன்னு. அந்த சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. மாதேஷனும் அது ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. நான் ரொம்ப ரசித்த மூமெண்ட்னா மேக்கிங்கில் எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஆனால்
கட்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால திருப்பி நாங்கள் கட்டட் வெர்ஷன் தான் வச்சிருக்கோம். பட் ஆனால் அந்த சிங்கிள் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சிங்கிள் ஷாட்டையும் நாங்கள் தனியாக வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்ப அழகாக வந்துருச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச. கண்டிப்பா we are waiting for that single shot. and இந்த டைட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். உண்மையாவே பொதுவா வந்து சொல்றது பெண் பாவம் பொல்லாதது அப்படிங்கறதா வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ற ஒரு விஷயம் கூட இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னங்க டக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. பட் இந்த டைட்டில் திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஆண் பாவம் பொல்லாததுன்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு இந்த டைட்டில் கண்டிப்பா அதை வைக்கணும் அப்படின்னு? why did you choose this? இந்த படத்துக்கு வேற எந்த டைட்டிலுமே செட் ஆகாதுங்க. சீரியஸாவே இந்த படத்துக்கு நீங்க வேற எப்படி வச்சாலும் செட் ஆகாது. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும். நாங்க வேற டைட்டில் யோசிச்சுட்டு திருப்பி இங்க வந்தோம் அப்படின்லாம் இல்லை. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். ரியோன்னு, ப்ரொடியூசர் சாரு, விக்கி எல்லாருமே பேசினதான். நாங்கள் நிறைய டைட்டில் டெலிபரேட் பண்ணோம். பட் ஆனால் கடைசியாக இல்லை இது போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு ராஜன் இந்த கதை தான் இந்த டைட்டில் டிமாண்ட் பண்ணியிருக்கு. நீங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற எந்த டைட்டில் இருந்தாலும் இதுக்கு நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறது. ஓகே, சோ 31ஆம் தேதி கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க போறோம். டெஃபினெட்லி அக்டோபர் 31 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பாக காமிச்சிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அக்டோபர் 31ஆம் தேதி பொதுமக்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் சொல்வீங்க இல்லையா, டே நம்ம ஒரு 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 நல்ல படத்துக்கு போனால் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது போய் பாடுற அப்படின்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற படமாக இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி சக்சஸ் மீட். தேங்க்யூ. நன்றி.